உலக அரசியலில் ஒரு கூட்டம் நடக்கிறது என்றால் அது ஒரே ஒரு பிரச்சனைக்காக மட்டுமல்ல. அந்த மேசை மீது வைக்கப்படும் அனைத்து கோப்புக்கும் பின்னால் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். நேற்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அலஸ்காவில் சந்தித்தார்கள். இதன் நோக்கம் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது என்று கூறப்பட்டாலும் அதன் பின்னால் நடப்பது அதையும் தாண்டிய மிகப்பெரிய அரசியல். வெள்ளை மாளிகை சொல்வதோ இந்த சந்திப்பின் மையக்கரு உக்ரைன் போரை நிறுத்துவது மட்டுமே. ஆனால் ட்ரம்பின் மனதில் இன்னொரு மிகப்பெரிய திட்டமும் இருக்கிறது. ரஷ்யாவுக்கு பொருளாதாரம் அழுத்தம் வந்தால்தான் புதின் பேச்சுவார்த்தைக்கு வருவார் என்றும் இதற்காக ட்ரம்ப் இந்தியாவை இலக்காக எடுத்துக்கொண்டார். ஏனெனில் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கி வருகிறது. இதனால் ரஷ்ய பொருளாதாரத்திற்கு உதவி கிடைக்கிறது. இந்தியாவுக்கு அதிக வரி போடுவதன் மூலம் இந்தியா ரஷ்யாவுடன் வர்த்தகம் குறைக்கும். அப்பொழுது புதினுக்கு பண நெருக்கடி வரும். ஆகஸ்ட் 7 அவர் இந்தியா மீதான வரியை 25% இருந்து 50% உயர்த்துவதாக அறிவித்தார். இந்த உயர்வு ஆகஸ்ட் 27 அமலுக்கு வரும். இந்தியாவுக்கு இது பெரிய அதிர்ச்சி. ஏனெனில் அமெரிக்கா இந்தியாவின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தை. 50% வரி வந்தால் தோல், ஜவுளி, நகைகள் போன்ற துறைகள் கடும் பாதிப்பை சந்திக்கும். இந்தியாவின் ஜிடிபி 0.2% முதல் 0.4 வரை குறையக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். இங்கேதான் இன்னொரு அரசியல் விளையாட்டு. ட்ரம்ப் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்க பாகிஸ்தானுடன் நெருக்கத்தை அதிகரிக்கிறார். பாகிஸ்தான் ஜனநாயக ரீதியில் மிகவும் பலவீனமான நாடு. அங்குள்ள தலைவர்களிடம் அமெரிக்கா, சீனா போன்ற சக்திகள் எளியதாக தங்களின் செல்வாக்கை அந்த நாட்டில் செலுத்த முடியும். பாகிஸ்தானை அமெரிக்கா ஆதரிப்பது இந்தியாவை உள்நாட்டு, பன்னாட்டு ரீதியில் நெருக்கடியில் வைக்க உதவும். மொத்தத்தில் ட்ரம்ப் செய்யும் இந்த 3 அடிகள்: ரஷ்யாவுடன் நேரடி பேச்சு, இந்தியாவுக்கு வரி விதிப்பு, ரஷ்யாவை பொருளாதாரமாக தள்ளடி செய்ய, பாகிஸ்தானை ஆதரித்து இந்தியாவின் புவிசார் அரசியல் நிலையை சோதனைக்கு உட்படுத்துவது. இருப்பினும் இவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை இறுதியில் தோல்வியில் முடிவடைந்ததாகவே சொல்லப்படுகிறது. இதனால் இதை கருத்தில் கொண்டு அமெரிக்கா இன்னும் வேறு என்னென்ன குடைச்சல்களை இந்தியாவுக்கு தரப்போகிறது அல்லது ரஷ்யாவுடன் நேருக்கு நேர் மோதப் போகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.